அந்த செந்தில்ராஜன் தன்னுடைய பிறந்த ஊருக்கே வர முடியல, தன் பிள்ளைகளை பார்க்க முடியல. அந்த நிலைமையை இன்னைக்கு நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இது தேவையா அந்த நபருக்கு? அல்ல யோசிங்க. ஒரு தேசிய தலைவரை பேசுகிறோமே, இதை விட ஒரு சமூகம் அவங்கள தெய்வமாக நினைக்க இதை விட மாட்டாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவன் அந்த மாதிரி அந்த நபர் பேச காரணமே சீமான் தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சீமானை நாங்கள் கண்டிப்பான முறையில் எலெக்ஷனுக்கு நாங்கள் விட மாட்டோம். அப்போ அந்த சீமான் பேச்சை கேட்டு சீமான் தான் பேச சொன்னாருன்னே செந்தில்ராஜன் சொல்லுதாப்ல. அப்போ அந்த அளவுக்கு தூண்டி விட்டு தென் மாவட்டத்தில் கலவரம் ஏற்படுத்தின ஒரு நோக்கத்தில் இரு சமூக மக்களை இணக்கமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் செந்தில்ராஜன் பேசுறது. அந்த சமூக மக்களை எப்படி ஃப்ரெண்ட் பண்ணுறாங்க பாருங்க. நம்ம தான் பாண்டியரு, நம்ம தான் தேவரு அப்படின்னு எத்தனை சாதி பேரை சொல்லுவீங்க? ஒரு சாதிக்கு ஒரு பேர் தாங்க. இது என்னங்க, இது ஏகப்பட்ட பேர் வச்சுட்டு எந்த சாதி பேர் வந்தாலும் அந்த சாதியை திருடி வைக்காங்க. இப்படி எவ்வளோ பெரிய நல்லா யோசிங்க. சமூகம் இன்னைக்கு கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வரணும், நாமெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நான்லாம் 10-15 வருஷமா இதை ஊர் ஊரா கிராம கிராமமாக சொல்லி என் சமுதாயத்தையே சரி பண்ணியிருக்கேன். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் திரு எசகி ராஜா தேவர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தென் மாவட்டத்தில் என்னதான் சார் நடக்கு அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பெரிய அளவில் நடந்தது. நீங்களும் ஒரு பெரிய போராட்டத்தையே அங்கே கையில் எடுத்தீங்க. அனைத்து மறவர் சமுதாயமும் அங்கே ஒன்று திறந்துருச்சு. ஆப்பநாட்டில் அப்படி என்ன நடந்தது, எதுக்காக அந்த போராட்டத்தை நீங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்தீங்க? செந்தில் ராஜா அவர் மீது என்ன கோபம் உங்களுக்கு? எதனால செந்தில் ராஜாவை கைது பண்ணணுன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது என்னென்னா, திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங், அதாவது அந்த சமூக இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுதாங்க அப்படின்னு ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோன்னு சொல்லி அனுமதி வாங்குறாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் வாங்கின நோக்கமே தென் தமிழகத்தில் சாதிய மோதலை தூண்டணும், சாதி கலவரம் வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் செந்தில்ராஜன் என்பவர் பேசுதாப்புல. ஏன்னா அது அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இப்போ டிபார்ட்மெண்ட்டும் அதை தான் முடிவு பண்ணியிருக்காங்க. இல்லை, இந்த மாற்றுக்கருத்து கோர்ட்டே தான் முடிவு பண்ணியிருக்கு. சம்பந்தம் இல்லாமல் முத்துராமலிங்க தேவரையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் கடுமையான வார்த்தைகளால் சொற்களால் பயன்படுத்துகிறார். ஒரு சமூகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முத்துராமலிங்க தேவரை இன்றைக்கி நாங்கள் மட்டும் இல்லை, அனைத்து சமூக மக்களும் கோயிலாக வழிபடுறதும் சித்தராக வழிபடுறதும் பசுமனுக்கு நீங்கள் வந்திருக்க லட்சக்கணக்கான மக்களே அதுக்கு சாட்சி. குறிப்பாக அந்த மக்களுக்கு தான் இப்படிதான் உங்களுக்கு பட்டியலின மக்களுக்கு அதிகமான உதவிகளை செஞ்சது, அவங்கள தான் உசுராக நினச்சி வாழ்ந்தது எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர். இப்படிதான் உங்களுக்கு அவருடைய கருத்துக்கள் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய கருத்துக்கள், அவருடைய பேச்சுகள், இது எல்லாமே அவருடைய செயல்பாடு, அவர் வாழ்ந்த காலங்கள் அனைத்தும் அவருடைய செயல்பாடு எல்லாமே அந்த மக்களுக்காண்டியே தான் இருந்துச்சு. ஆனால் அவரையே ஜாதி தலைவர் அப்படின்னு சொல்லி நன்றி இல்லாத மக்கள், நன்றி இல்லாமல் அந்த வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தி அவரை பேசுகிறாங்க. இறந்த மனிதர்களை பற்றி யாரும் பேசக்கூடாது. இப்படிதான் உங்களுக்கு இறந்தவர்களை கொச்சப்படுத்தக்கூடாது. ஆனால் அவங்க தொடர்ந்து கொச்சப்படுத்துகிறாங்க. அதுதான் உண்மை. என்னென்னா, அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எங்கள் தலைவரை பேசுகிறாங்க. உங்கள் தலைவரை யார் பேசினா? உங்கள் தலைவரை யார் பேசுனா? நான் எசகி ராஜா பேசினாருன்னு சொல்கிறாங்க. எதில் பேசியிருக்காருங்கிறது இன்னும் சொல்லலை. அப்போ அந்த செந்தில்ராஜனுடைய அந்த பேச்சானது தென் தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கு சமூகம் இன்றைக்கி கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு வரணும், நாமெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நான்லாம் 10-15 வருஷமாக இதை ஊர் ஊராக கிராம கிராமமாக சொல்லி என் சமுதாயத்தையே சரி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என் சமூகம் அடுக்கலை கத்தி இருக்கலை. அவன் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்க விடலை. கிட்டத்தட்ட 50-60 நாளாக அந்த செந்தில்ராஜன் தன்னுடைய பிறந்த ஊருக்கே வர முடியல, தன் பிள்ளைகளை பார்க்க முடியல. அந்த நிலைமையை இன்றைக்கி நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இது தேவையா அந்த நபருக்கு? அல்ல யோசிங்க. ஒரு தேசிய தலைவரை பேசுகிறோமே, இதை விட ஒரு சமூகம் அவங்கள தெய்வமாக நினைக்க இதை விட மாட்டாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்போ அந்த சமூக மக்கள் இரு சமூகம் ஒன்று சேரக்கூடாதுங்களே, யாரோ ஒரு அஜெண்டா 200% பிரதர். அவன் அந்த நபர் பேச காரணமே சீமான் தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சீமானை நாங்கள் கண்டிப்பான முறையில் எலெக்ஷனுக்கு நாங்கள் விட மாட்டோம். அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது. அவருக்கான பதிலை அதுலேயும் நாங்கள் எலெக்ஷன் டைம் எங்கள் மக்களிடையே சொல்லி சீமான் மீதுக்கு அவருக்கு விழக்கூடிய வாக்குகளை இந்த திருப்பு முக்குளத்தூர் வாக்குகள் விழாது. ரொம்ப தெளிவாக இருக்கா. இந்த 2 சமூகத்தையும் இப்போ மோத விட்டுட்டு இப்போ அப்படியே டைவர்ட் ஆகி வேறு பக்கம் போயிட்டாப்லையா? இதுதான் சீமானுடைய வேலை. அப்போ அந்த சீமான் பேச்சை கேட்டு சீமான் தான் பேச சொன்னாருன்னே செந்தில்ராஜன் சொல்லுதாப்ல. அப்போ அந்த அளவுக்கு தூண்டி விட்டு தென் மாவட்டத்தில் கலவரம் ஏற்படுத்தின ஒரு நோக்கத்தில் இரு சமூக மக்களை இணக்கமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கம்
தான் செந்தில் ராஜா பேசுகிறது. இப்போ செந்தில் ராஜாவே சொல்லிட்டார்ல சார், சீமான் தான் என்ன இப்படி பேச வச்சாருன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ சீமான் மேலே ஏதாவது வழக்கு போட போகிறீங்களா, இல்லை அவருக்கு ஏதாவது போராட்டங்கள் கண்டனம்? சீமான் வந்து எப்படின்னா, சீமான் பெரிய பெரிய ஆளுங்க. சீமான் வந்து எப்படின்னா, தமிழ்நாட்டு வந்து சிஎம், அதாவது தமிழ்நாட்டு சிஎம் குடும்பம் உட்பட முதலமைச்சரையே வந்து பேசக்கூடிய ஒரு ஆள் பார்த்துக்கோங்க. பெரிய பெரிய ஐபிஎஸ் அதிகாரிகளை பேசக்கூடிய ஆள், கேவலமாக பேசக்கூடிய ஆள் பார்த்துக்கோங்க, பச்சையாக பேசக்கூடிய ஆள். அவரை வந்து அவங்களே ஒன்றும் செய்ய முடியலையே, நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? நாங்கள் என்ன செய்ய, எங்கள் வசங்கட்டாப்பில் ஆள் மாட்டுச்சின்னு வைங்களேன், சண்டை தான் போட முடியும் எங்களால். அந்த ஆள்கிட்ட ஏன்டா இப்படி பேசினேன் எங்களை பற்றி அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி தான் கேட்க முடியும். இதுதான் சட்ட ரீதியாக ஏதாவது அணுகலாம் இல்லையா? ஏன்னா அவனுக்கு எதிராக ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுங்க. தமிழக காவல்துறை சீமானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. சீமானை கண்டு பயப்படுது. அதுதான் உண்மை, வேறு எந்த மாட்டுக்கத்தும் கிடையாது. அப்போ தமிழர்கள் ஒற்றுமை பேசிட்டு வாரான்னு சொன்ன நீ இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சாதி முதல்ல தூண்டி விட்டுட்டேன். இப்போ செந்தில் நான் வாடா பாப்புன்னு சொல்லி அதில் பேசியிருப்போம் பாருங்க, வடிவேல் மாதிரி. இப்போ எங்கடா வாடான்னு பாப்பா, எங்கே இருக்காமனே தெரில, ஓடித்தான் பார்த்துக்கோங்க. இது இப்படி வந்து மைக்கில் பேசணும், இப்படி ஓடி ஒழியணுமா? கேவலமாக இல்லையா, அசிங்கமாக இல்லையா? பொங்கல் திருநாளை கூட கொண்டாட முடியல ஊரில் இருந்து. இதெல்லாம் தேவையா? ஏன் இந்த வீரவசனம் தேவையா சொல்லுங்கள்? வீரவசனம் தானே. வாடா பாப்பு, நீங்கள் அந்த வீடியோ பாருங்க தெரியும், சட்டையை மாட்டேங்குது, வாடா பாப்புண்டா அப்படி இப்படின்னு சொல்லி, வாடா நான் தயாராக்கண்டா அப்படின்னு சொன்னார. எங்கே போனாந்தாலும் சொல்லுங்கள். நீ தைரியமான ஆளாக இருந்தால் சமூகத்துக்கு நீ உண்மையாக நீ இருந்தன்னா நீ கைதாகி சிறைக்கு போயிட்டு வா. நான் சொன்னது உண்மைதான்னு. அப்போ பொய்ன்றவன் நீ ஓடுத. அதனால் இந்த இப்போ தென் மாவட்டங்களில் கூட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களையும் கைது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து சொல்லிட்டு வராங்க இல்லையா? புலித்தேவர் குரு பூஜையில் அப்படி என்ன தான் நடந்தது, என்ன பேசுனீங்க அங்கே? இல்லை, அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒன்று நல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் இந்த தமிழக மக்கள் அனைவருமே இந்த பேட்டியை கேளுங்க. அதாவது இன்னும் நான் சொன்ன ஒன்று என்னென்னா, என்கிட்ட பத்திரிக்கையாரங்க கேட்காங்க, ஒன்பாட்டி போர் வந்து போட்டிருக்காங்களா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர், இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டவர் புலித்தேவர், அவருடைய குரு பூஜைக்கு அரசு விழா, அதே நீங்கள் ஒன்பாட்டி போர் வந்து போடுறீங்க. அப்போ ஒரு வெட்டுப்பட்டு இறந்த நபருக்கும் நீங்கள் ஒன்பாட்டி போர் போடுதே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் விட்டேன். அது உண்மைதான். வெட்டுப்பட்டு இறந்த நபருக்கு ஒன்பாட்டி போடுது. வெட்டுப்பட்டு இறந்தால் அதுக்கு நிகழ்ச்சி எடுத்தால் ஒன்பாட்டி போர் தான். தென் மாவட்டத்தில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வைங்களேன், ஒருத்தர் வெட்டுப்பட்டு இறந்துட்டாரு, அவருக்கு நான் நிகழ்ச்சி நடத்த போகிறேன், மாலை அணிவிக்க போகிறேன், நான் ஊரில் நடத்த போகிறோம்னா ஒன்பாட்டி போர் தான். இப்படிதான் உங்களுக்கு. இப்போ நான் வந்து நாங்கள் பாசமாக உயிராக நினைக்கக்கூடிய மதன் தேவருக்கு நான் வந்து விழா எடுக்க முடியுமா? நீங்கள் நல்லா யோசிங்க. ஒன்பாட்டி போர் தான் போடுவாங்க. கட்டத்தரத்தவருக்கு எடுக்க முடியுமா? ஒன்பாட்டி போர் தான் போடுவாங்க. கீழத்தூளுக்கு தியாகிகள், அதாவது கீழத்தூள் வந்து தியாகிகள் அவங்க வீரமரணம் அடைஞ்சாங்க, 5 பேரை கண்ணை கட்டி சுட்டாங்க, அதுக்கே நாங்கள் விழா எடுக்க முடியலையே. ஒன்பாட்டி போர் தானே போட்டிருக்காங்க. நான் ஒன்பாட்டி போர் போட்டதுக்கு, அதாவது வெட்டுப்பட்டு செத்தவனுக்கும் குரு பூஜை நடத்துகிறாங்கன்னு சொல்லியிருந்தா நீ வந்து கிளைம் பண்ணல அர்த்தம் இருக்குது. அப்போ நான் வெட்டுப்பட்டு இறந்தவனுக்கு அப்போ இந்த யூடியூப் சேனலில் ஒரு 4 பேர் இருக்காமதுங்க. இந்த 4 பேரும் கரெக்டாக நல்ல சம்பாதிப்பு, நல்ல செழிப்பு, நல்ல காருகள்லாம் எடுத்துட்டாங்களாம், எல்லாம் பேசுனாங்க. அந்த சமூகத்துலேருந்து நிறைய இளைஞர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அண்ணே உங்களை பேசி இவனுங்க இப்போ ஆஃபீஸ் திறந்துட்டானுங்கண்ணே, கார் எடுத்துட்டானுங்கண்ணே, என்னென்ன நீங்கள் நாங்கள் உழைச்ச எங்களுக்கு இது வரைக்கும் யாருக்கும் எங்களுக்கு எதுவும் கிடைக்க முடியுங்கண்ணே, ஆனால் உங்களை பேசி இவனுங்க வயிறு விளக்கானுங்கன்னு சொன்னாங்க. நிறைய காலம் எனக்கு வந்துச்சு பார்த்துக்கோங்க. டெய்லி தினந்தோறும் அவங்களுக்கு என்னையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். இப்படிதான் உங்களுக்கு. அது கிருஷ்ணசாமி மகன் அவரும் டாக்டரும் பார்த்தீங்கன்னா டீப்பான ஒரு அரசியலுக்கு உள்ளே வந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட அரசியல் வருகை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த இளைஞர்களை அவர் எப்படி வழி நடத்துகிறார் சார்? அதாவது என்னென்னா, படித்த நபர் ஒருவர் வந்து ஒரு சமூகத்துக்கு தலைமை பொறுப்பேற்று, குறிப்பாகவும் டாக்டர் அவர். ஆமாம், அவர் வந்து ஒரு படித்த நபர். அவர் வந்து அந்த சமூகத்துக்கு அவருடைய பையனை வந்து கொண்டு வராரு. அப்படிங்கிற வந்து இரு சமூக ஒற்றுமையை தான் அவர் வந்து பேணணும். இப்படிதான் உங்களுக்கு. அதை அவர் செய்வார்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து அவர் பையன்லாம் வந்து பல்வேறு இடங்களில் அவர் மோசமான வார்த்தைகளை தான் வந்து பயன்படுத்தி கொண்டு வர்றார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு வீடியோலாம் பயங்கரமாக பேசியிருக்காரு. பதிலுக்கு நம்ம செய்யணும், போகணும், இருக்கணும், அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லலை. ஏன் கேஸை நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும் தானே. இப்போ நான் வந்து செந்தில் வழக்க விடாமல் துரத்திட்டு வந்தேன். 60 நாளாக வந்து கோர்ட்லேருந்து பெயில் கொடுக்க விடலை நான். இன்னைக்கு வரைக்கும், இப்போ இந்த நொடி வரைக்கும், இன்றைக்கி ஹைகோர்ட்டில் வந்து அவர் ஜட்ஜி நம்ம ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா அவர்கள் வந்து கடுமையான முறையில் அந்த குற்றவாளி செந்தியில் வந்து கடுமையாக வந்து இது பண்ணியிருக்காரு, எச்சரிச்சிருக்காரு, வந்து வார்னிங் கொடுத்துருக்காரு. பெயிலும் கொடுக்கல 60 நாளாக. அப்படி ஓட விடணுங்க, சட்டத்தின் மூலியமாக விடணுங்க. நீ வெட்டினா அவன் வெட்டினா அங்கே வெட்டுவோம், அங்கே அடித்தா அங்கே அடிப்போம், இதெல்லாம் என்ன பேச்சு? நீங்கள் சொல்லிட்டு போய் இருந்துக்கிடுவியா கோயம்புத்தூரில்? இங்கே சண்டை போட்டு நாடு இந்த உழைக்கின்ற மக்கள்லாம் சண்டை போட்டு நடந்து சாவுதாங்க. இது வரைக்கும் கடைசி வரைக்கும் சொல்ல பாருங்க,
நாங்கள் அதே அரசியல் அதிகாரத்துக்கு நாங்கள் வந்தாலும் அந்த சமூகத்துக்கு நல்ல விஷயம் தான் நினச்சிக்கோமே தவிர அந்த சமூகத்தை நம்ம அழிக்கணும் வைக்க நாங்கள் ஒரு காலம் நினைக்கல. மோதல் வேண்டாம்னு சொல்கிற வரலாறு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அது மட்டும்தான் பிரச்சனை வந்து ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எந்த சாதி பேர் வந்தாலும் அந்த சாதி பேரை ஏன் சாதி ரொம்ப, அதாவது பிற சமூக மக்களே அவங்கள ஒரு மாதிரி நினைக்காங்க. என்ன இவ்வளவு 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 இதாக இருக்காங்க. எந்த சாதி பேர் வந்தாலும் உடனே ஏன் ஜாதியா, எவனாவது எங்க நூற்றாண்டு காலம் இந்த ஆண்டு தொண்டு தொட்டு தேவர்னா அது முக்குளத்தோர் தான் தெரியும். அதானே எல்லாருடைய சர்டிஃபிகேட்லையும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. எங்கள் அப்பா பேர் கருப்பசாமி தேவர்னு தான் இருக்குது. சொல்லுங்கள். அப்போ நான் என்ன நினைப்பேன், எங்கள் அப்பா பேரை போட்டால் எனக்கு நல்ல யோசிச்சு பாருங்க. எங்கள் அப்பா பேரை போடலாமா? நீ நல்லா யோசிச்சு பாருங்க. அது அசிங்கமா இல்லையா? அது நம்ம தாயை நம்ம கொச்சப்படுத்துகிறோமே அப்படின்னு நினைக்க வேண்டாமா? நாம் இப்படி நம்ம அதாவது ஒரு சமூகம் உழைச்சி வரட்டுமே, உழைச்சி முன்னுக்கு வந்து இன்றைக்கி வந்து எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் சொல்லணும். நாடார் சமூகம் இன்றைக்கி வந்து நல்ல கல்வி ரீதியாகவும் பொருளாதாரம் நல்லா வளர்ந்து நல்ல இன்றைக்கி ஒரு மேல்மட்டத்துக்கு போயிட்டாங்களா? நல்லா யோசிங்க. யாரையாவது கிளைம் பண்ணாங்களா? இந்த சமூகம் வந்து இவங்க வந்து அந்த சமூக மக்களை எப்படி ஃப்ரெனோஸ் பண்ணுறாங்க பாருங்க. நம்ம தான் பாண்டியர், நம்ம தான் தேவர் அப்படின்னு எத்தனை சாதி பேரை சொல்லுவீங்க? ஒரு சாதிக்கு ஒரு பேர் தாங்க. இது என்னங்க இது? ஏகப்பட்ட பேர் வச்சுட்டு எந்த சாதி பேர் வந்தாலும் அந்த சாதியை திருடி வைக்காங்க. இப்படி எவ்வளோ பெரிய நல்லா யோசிங்க. அதான் பிரச்சனை. சமூகத்துக்குள்ளே அந்த இணக்க வராமல் இருக்க காரணமே இந்த மாதிரி இவங்க வரலாறு திருட போய் தான் அந்த சமூகத்தில் இணக்கமே வரமுடிக்க பார்த்துக்கோங்க. அதுக்கு நான் கேட்டுட்டேன், எப்போ அது ஆதாரம் கொடுப்பான்னு கேட்டேன். ஆதாரம் கொடு, மன்னர் பரம்பரைன்னு சொல்கிறேன், நான் தான் ஆண்டேங்கிறேன். அரண்மனை எங்கே இடிஞ்சு போச்சு? மன்னர் வாரிசு இருக்கும்ல. இப்போ நாங்கள் காட்டுற வாரிசு, நாங்கள் அத்தனைக்கு வாரிசு இருக்குங்க. புலித்தேவருக்கு வாரிசு இருக்குது, சேதுபதி மன்னர்களுக்கு வாரிசு இருக்குது, எல்லாத்துக்கும் வாரிசு இருக்குங்க. நாங்கள் காட்டுதோம். அவங்கள காட்டத்துக்கும் பார்ப்போம். கேட்டால் செத்து விட்டாமாங்க, போரில் செத்து விட்டாமாங்க. ஆயுதங்கள் இருக்கப்போ அவங்கக்கிட்ட அந்த ஆயுதங்கள், போருக்கு போன ஆயுதங்கள் எங்கன்னு கேட்டால் அது போர்லேயே போட்டு வந்துட்டோம். இதெல்லாம் பேச்சாங்க. எங்கே கேட்டால் உடனே ஒரு நபர் இருக்காமுங்க, எப்பப்பப்பா வாயில்லைன்னா அந்த நபரை நாய் தூட்டி போயிடும். அந்த அளவுக்கு லபன்னு பேசி அந்த மக்களையே ஒருவேளை நம்ம தான் பாண்டியராக இருப்போமோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த நபர் கொண்டு போய்கிட்டு இருக்காப்புல. அதெல்லாம் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா உடனே சங்க இலக்கியம் இப்படி போயும் உள்ள வாரிசை கேட்க அதை வாரிசு ஒரு ஆண்ட பரம்பரைனா வாரிசு வேணும்ல, வாரிசை கட்ட வேண்டாமா? எல்லா இடத்துலையும் கோயிலில் நடக்கிறது, எந்த கோயிலனாலும் உடனே பிரச்சனை. தெற்கையங்க இவங்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களை குற்றவாளியாக்க பார்க்காங்க. எங்கள் சமூகத்தை தவறு பூரா அவங்க செஞ்சுட்டு எங்கள் சமூகத்தை குற்றவாளியாக வந்து ஆக்க பார்க்காங்க அவங்க. கிருஷ்ணசாமியோட மகன் இப்படி பேச என்ன காரணம் சார்? அவரை வளர்த்துக்கிட்டு இருக்குங்க. அப்படித்தானே அவர் வளர்ந்தாரு. கிருஷ்ணசாமி எப்படி வளர்ந்தாரு? இல்லை கட்சியை மீண்டும் பழைய மாதிரி கொஞ்சம் வளர்க்கணும் அப்படின்றதுக்கா? ஆமாம், அப்படி அதுக்கு தான். இப்படிதான் உங்களுக்கு இப்போ இந்த மக்கள் பூரா தண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் உங்களுக்கு தண்ணி ஒரு சில பேர் அந்த மக்களை வந்து அதாவதுங்க அதாவது கிருஷ்ணசாமி வந்து அந்த சமூகத்துக்கு எதுவுமே செய்யலைன்னு நான் சொல்லலை. இப்படிதான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக அந்த சமூகத்துக்கு கிருஷ்ணசாமிலாம் வந்து இருந்திருக்காப்புல, நிறைய குரல் கொடுத்துருக்காப்புல, அரசியல் அங்கீகாரம் கொடுத்துருக்காப்புல அந்த சமூகத்துக்கு நிறைய. அதெல்லாம் வந்து எப்படின்னா இது சொல்லலை. நான் என்ன சொல்ல, எங்கள் சமூகத்தின் பெயரை குறிப்பிட்டு சொல்லும் போது தான் எங்களுக்கு கோபம். இப்படிதான் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா பதிலுக்கு வெட்டினா சரியாக போயிருமாங்க. அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார், அவர் பையன். நல்லா யோசிச்சு பாருங்க. அது எங்களுக்கு மனசு சங்கடம். அதுலேருந்து நான்லாம் மற்றமெல்லாம் அவரெல்லாம் ஒரு இதாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ரைட்டு, ஏதோ அவங்க வந்து அந்த சமூக மக்களை ஒருங்கிணைச்சு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இவங்க வெட்டணும் குத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறத வைக்கிறது, அது வந்து அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இது இணக்கமான சூழ்நிலையை இது வந்து உருவாக்காது அப்படிங்கிற கருத்து. தென் மாவட்டங்களில் நடக்கிற கொலைகள்லாம் ஜாதிய கொலைகள் இல்லை, மதுவாலையும் கஞ்சாவாலையும் நடக்கிற கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த கருத்து உடன்படுறீங்களா? உண்மையான கருத்து, அதான உண்மையான கருத்து. நான் அந்த கருத்தை பல இடத்துல பதிவு பண்ணியிருக்க பார்த்துக்கோங்க. கஞ்சாவாலையும் குடி போதையாலும் பழக்க வழக்கத்தில் நடக்கிற மோதல்னாலும் நடக்கிறது. 2 சாதி பழவுதான் வைங்களேன். 2 சாதி பழகுறான், கையை கட்டி அப்படியே தோல்பட்டு சொல்லிட்டு அவன் பாட்டில் அலைதான் வைக்காம போகிறா இருக்கிறான். அவனுக்குள்ளே பிரச்சனை வந்துச்சுன்னா ஒருத்தன் குத்திக்கிட்டு தான் வெட்டிக்கிட்டு தான். உடனே அங்கே சாதி அதான் ஒரே சாதிகளை கொலை விழுந்தால் அது பிரச்சனையே கிடையாதான். இப்படிதான் உங்களுக்கு யாராவது ரெண்டு பேரும் பழக்க வழக்கத்தில் வெட்டிட்டாலும் உடனே அதை சாதி பிரச்சனையை கொண்டு வந்து எதை கொண்டு கோர்த்து விடணும்னு பார்க்காங்க. அதில் அவர் வந்து நான் மனசார வந்து பாராட்டுறேன். அவர் தெளிவாக ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படிதான் உங்களுக்கு நாங்கள் வந்து இணக்கமாக தான் போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ரொம்ப தெளிவாக அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. யாரும் நாங்கள் வந்து மோத விரும்பலை, நாங்கள் இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம் ரொம்ப இதாக பேசியிருக்கேன். அதில் நான் வந்து உடன்படுறேன். அந்த கருத்து தான் அவருடைய கருத்தை உண்மையான கருத்து. நானே அந்த கருத்தை பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். இப்படிதான் உங்களுக்கு இதுதான் நடக்குங்க. அங்கே இப்போ நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருப்போம் பாருங்கள், தென் மாவட்டங்களில் வந்து ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா ஒரு பீடி
ஒருத்தன் வந்து ஒரு பீடி கேட்டான்னு வைங்களேன், அந்த பீடி வந்து இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் விலை பேர் தான். பீடி இவங்க வைக்கல நீ ஆமல வந்து வெள்ளஞ்சொலி மேலேதா அப்படின்னா கத்தி எடுத்து குத்திருதான். அதை வார்த்தை தானே. இப்படி தான் உங்களுக்கு உடனே ஜாதிக்குள்ளே ஆயிருமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். உடனே காவல்துறை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. அதாவது பாருங்கள், நல்லா பாருங்கள், எங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தால் காவல்துறை ரொம்ப நல்ல காவல்துறை, மிக அருமையாக செயல்பட்டுள்ளது, அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி காவல்துறை பாராட்டுறாங்க. அதே காவல்துறை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கும் பொழுது, அவங்க தப்பு பண்ணும்போது நடவடிக்கை எடுக்காங்க. அப்போ பாருங்கள் காவல்துறை ஒழுகிய, காவல்துறை அராஜகம், காவல்துறை சாதி பார்த்து செயல்படுது. என்னங்க இது? ஜான் பாண்டியனுக்கு அவர்களுக்கு எதிராகவே அந்த சமுதாய மக்கள் ஒரு சிலர் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சார், இது எப்படி பார்க்குறீங்க? அவர் இல்லாமல் தேவேந்திர குல வேளாளருங்கிற பட்டத்தை வாங்கியிருக்க முடியுமா? இது மாதிரி கிருஷ்ணசாமி அவர்களும் இருக்காங்களே. இல்லை, கண்டிப்பாக. அதாவது எப்படின்னா, இருவரும் இணைஞ்சு போராட்டம் நடத்துனாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க, இப்படிதான் உங்களுக்கு. ஆனால் ஒரு போல்டாக, அதாவது எங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், இப்போ நான் வந்து அந்த சமூகத்துக்குடைய தலைவர்களில் நான் இந்த கருத்து வரப்படும் இது பண்ணலை, இப்படி நீங்கள் கேட்டதுனால சொல்லுதேன். அந்த தேவேந்திர குல வேளாளருங்கிற பட்டம் அது எப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் இருந்தே இவர் தான் கடந்து ரொம்ப மிகப்பெரிய உள்ள போராடினார். அதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கருப்பு சட்டெல்லாம் அணிஞ்சிட்டு இருந்தார். கருப்பு சட்டெல்லாம் அணிஞ்சிட்டு ரொம்ப நாளாக, அதாவது அந்த வந்து அனைத்து இந்திய அதிமுகலேருந்து அவங்க வந்து அமைச்சர்கள் வந்த போதுமே அவங்க அதில் பின்வாங்காமல் நின்னார். இப்படி உங்களுக்கு திருநெல்வேலியில் வந்து அவரை சந்திக்க வந்தாங்க, நின்னார் போனார். அதனால் அந்த மேக்சிமம் இப்படி வந்து நல்ல கருத்துக்களை, உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு நல்ல, அதாவது இணக்கமாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது, இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தலைவர் உடனே கெட்டவர். யார்? அந்த சமூக மக்கள் சொல்லிட்டா. அப்போ என்ன, அந்த சமூக மக்களை யாரோ ஒருத்தர் டைவெர்ட் பண்ணுறாங்க. பாதை அது பாதை கிடையாது, இணக்கமாக போகிறது பாதை கிடையாடா, சண்டை போட்டுகிட்டே கிடக்கணும்டா, அதுதான்டா எனக்கு நம்மளை காப்பாற்றும், நம்மளை இது பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க பூரா அவங்க நல்லாண்டு போயிடுவாங்க, புரியுதுல? அதனால் இது வந்து அந்த கருத்திலே பாருங்கள், அவர் நல்லதாக சொல்கிறாரு, அவர் நல்ல கருத்தை தான் சொல்கிறாரு, நாங்களாம் இணக்கமாக தான் இருக்கோன்னு சொல்கிறாரு. அவர் சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே அவ்வளோ வெறும் அவரை நான் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் இதுங்கள்லாம் பார்த்தேன். அப்போ அந்த சமூகத்தை யார் இயக்குறா, யார் அப்படி தப்பாக இயக்குறா, யார் வந்து அப்போ இணக்கமே போகக்கூடாது அப்படி தான் நினைக்காங்க. யாரோ ஒருத்தர் இயக்க போய் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. யோசிச்சு பாருங்கள். நல்லதே சொல்லிடக்கூடாது. இப்போ நான் நல்லது சொன்னீங்களே, நம்மளை ஏற்றுக்கூட கிடையாது, என் வாயிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வரதான்னு பார்ப்பாங்க, அதில் பிடிக்கிறது. இது வரைக்கும் இவன் நல்ல கருத்தாக சொன்னானே, அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு வார்த்தை வருது, அதை வச்சு எப்படி சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை கொண்டு போவேன். அதுக்கு கிளப்புன்னே ஒரு கும்பல் இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த கும்பலுக்கு தான் அவங்களும் ஆதரவு கொடுக்காங்க. எல்லாரும் இல்லை, எல்லா மக்களும் இல்லை, அந்த சமுதாயத்தில் எல்லா மக்களும் கிடையாது. குறிப்பிட்ட ஒரு மக்களை பிரினோஸ் பண்ணிக்கிட்டு இவங்க இருக்காங்க. அதனால் இது செல்லாது. அரசாங்கம் வந்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற, அந்த மக்களும் பார்த்துருக்காங்க, பிற சமுதாய மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப சந்தோஷம்.